கன்னியாகுமரி பகவதி அம்மன் அருளுடன் எனக்கு இந்த ஜோதிடத்தை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி இந்த பதிவினை பதிவு செய்கிறேன். அன்பிற்குரிய வாடிக்கையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். நாம் ஜாதகம் பார்க்குறோம், நமக்கு என்ன ராசின்னு சொல்கிறாங்க. அந்த ராசியை பற்றி நமக்கு எதுவும் தெரியாது. அதாவது ராசிக்குரிய குணாதிசயங்கள், ராசிக்குரிய தெய்வங்கள், ராசிக்குரிய இயல்புகள், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதெல்லாம் எதுலேயும் யாரும் சொல்லலை. நம்ம இதை சொல்கிறதுக்காக ஒரு ராசிக்கும் தனித்தனியாக ஒரு பதிவு போட்டுட்ருக்குறோம். இன்றைக்கி மிதுன ராசியை பற்றி போடுறோம். மிதுன ராசி என்பது காலபுருஷன் அங்கத்தில் 3வது ராசியாகும். அதாவது மேஷம், ரிஷபம், அதுக்கு அடுத்ததாக வர்றது மிதுனம். ராசி சக்கரத்தில் 3ஆம் ராசியாக வரும் மிதுனம் இது ஒரு ஆண் ராசியாகும். ஒற்றைப்படை ராசி, ஓஜை ராசி எனப்படும். உபய ராசி என்று அழைக்கப்படும். உபய ராசி என்றால் அதாவது சரம் என்றால் வளர்ந்து கொண்டே இருத்தல், ஸ்திரம்னா நிலையாக இருத்தல், உபயம்னா அங்கே எங்கும் அதாவது மாறி மாறி வருதல் அப்படின்ற அமைப்புடையது. தர்ம சிந்தனை உடைய ராசியாகும். இருகால் ராசி. ஏன்னா இதில் மிதுனம் அப்படின்னாவே அதனுடைய பொம்மையை பாருங்கள். ஒரு பெண் நிற்கிற மாதிரி இருக்கும். அதாவது 2 கால்கள் உடைய மனிதர்கள் 2 காலை உடையவங்க இல்லையா, அதனால் 2 கால் ராசின்னு சொல்லப்படுகிறது. இந்த ராசியினுடைய திசை மேற்கு திசை. அப்போ ஒரு வீடு இவங்களுக்கு கட்டணும், வாசல் வைக்கணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேற்கு பார்த்து வச்சா சிறப்பாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். உறுப்பு அதாவது மனித உறுப்பில் காலபுருஷன் அங்கத்தில் 3வது ராசிக்கு மார்பு, அதாவது மார்பு, நுரையீரல், தொண்டை இதெல்லாம் இதில் தான் வரும். அதே போல் காதுகள் இதில் வரும். 1 2 3 காது இதில் வரும். நிறம் பச்சை. உருவம் அதாவது 2 பேர் ஆயுதம் தரித்த ஆணும் வீணை வைத்திருக்கும் பெண்ணுமான இரட்டை உருவம் இந்த ராசியினுடைய உருவமாகும். அதாவது அதனால தான் இது 2 காலுடைய மனிதர்கள் போல் அமைந்திருப்பதால் இது இருகால் ராசி என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு பெயர் இருக்குது. இது ஜெமினின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் பஞ்சபூதத்தன்மை அப்படின்னா இப்போ தீ, மண், காற்று, நீர் அப்படிங்கிறதுல இது வாயு, காற்று ராசி ஆகும். காலம் இரவு காலம். அதில் என்ன ஒரு விசேஷம்னா அந்த மிதுன ராசிக்காரங்க எதையும் எளிதில் புரிந்து கொள்வார்கள். அதனால் காற்று ராசின்னு சொல்கிறது. காலம் அதாவது இது இரவு காலத்தில் இந்த ஜாதகம் வலிமை பெறும். இந்த ராசி வலிமை பெறும். ராசியினுடைய தன்மை அதாவது இப்போ மேஷ ராசிக்கு பார்த்திங்கன்னா பாபராசி, குரூர ராசின்னு சொல்லுவோம். ரிஷபராசி சௌமிய ராசின்னு சொல்கிறது. இது 2 கலந்த ராசி. குரூரம், சௌமியம். அதாவது இதனுடைய அதிபதி பார்த்திங்கன்னா புதன். இந்த புதன் இரட்டைத்தன்மை வாய்ந்தவர். வளர்பிறையில் சுபராகவும் தேய்பிறையில் பாபராகவும் இருப்பார். அதனால் இது இரட்டைத்தன்மை கொண்ட ராசி. இடம் அதாவது படுக்கை அறை தான் இந்த ராசிக்கினுடைய இடம். கேளிக்கை கூடங்கள்னால் அது நமக்கு தெரியும். மாதத்தில் ஆனி மாதத்தில் சூரியன் பிரவேசிக்கிற ராசி மிதுன ராசியாகும். அதனால் இதுக்குரிய மாதம் ஆனி மாதம். ராசியினுடைய அதாவது 60 நாழிகையில் இந்த ராசியினுடைய தோராயமான கால அளவு 5.25 நாழிகை. அதாவது நமக்கு 60 நாழிகையில் இந்த ராசிக்குரிய கால அளவு 5.25 நாழிகை. ராசியிலோட அடங்கும் நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா மிருகசீரிடம், மிருகசீரிடம் 3 4ஆம் பாதங்களும், அதாவது 1 2ஆம் பாதம் ரிஷப ராசியில் வரும். இதில் 3 4ஆம் பாதங்கள் திருவாதிரை நட்சத்திரனுடைய 4 பாதங்களும், புனர்பூச நட்சத்திரனுடைய 1 2 3 பாதங்களும் இந்த மிதுன ராசியில் அடங்கும். அதாவது ஒரு ராசிக்கு 9 நட்சத்திரம் இருக்கும். அதில் இந்த 9 நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களுடையது. உதயம் அதாவது இந்த ராசியினுடைய நிலை சிரசு உதயம்னு சொல்லுவாங்க. இது இந்த ஒரு குழந்தை பிறக்கும்போது எப்படி பிறந்ததுன்னு சில பேர் கேட்பாங்க. அதில் சிரசு உதயம் அப்படின்ற ராசி இது.
ஜாதி பார்த்திங்கன்னா ஒரு ராசிக்கும் ஒரு ஜாதி உண்டு. இது வந்து கலப்பு ஜாதின்னு சொல்கிறது. வியாதி, இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன வியாதி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு பார்த்தோம்னா வாதம், கபம், வலிப்பு, வைத்தியம் இதெல்லாம் வரும். இதெல்லாம் கிரக நிலை, பார்வை, சேர்க்கையை வச்சு மாறுபடும். இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஜாதகம் நல்லா இருந்தால், தோஷம் இல்லாத, பிரச்சனை இல்லாத, சுபகிரக பார்வை வந்துன்னா அந்த நோயெல்லாம் வராது. அதனால் வந்து இதை பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. மற்றபடி மிதுனத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்னா, சிரித்து சிரித்து பேசி சிந்தையை மயக்குபவர்கள், எப்போதும் முகத்தில் புன்சிரிப்பை உடையவர்கள், கவர்ச்சியான முக அமைப்பு உடையவர்கள், சுருண்ட முடி உள்ளவர்கள், கை கால் மார்பு பகுதியில் ரோமம் அடர்த்தியாக இருக்கும். சிலருக்கு உடம்புல பச்சை நரம்புகள் பளிச்சென தெரியும். எப்படியும் பிழைப்பவர்கள், அதாவது ஏமாற்று வேலையில் கை தேர்ந்தவர்கள்னு சொல்லுவாங்க. அதாவது திறமசாலிகள்னு வச்சுங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் மிதுன ராசிகளை அடிச்சுக்கிறதுக்கு வேறு எந்த ராசி அடைய முடியாது. வேகமாக பொருள் சம்பாதிக்கும் விருப்பம் உள்ளவர்கள், அதாவது இந்த ராசியில் பிறந்தவர்கள் புதனுடைய ஆதிக்கத்தில் உள்ளவங்கிறதால புதன் வியாபாரம்னாவே பார்த்திங்கன்னா எல்லாம் இருக்கும் இல்லையா. அதை ஏமாத்துறது, பித்தலாட்டம் எல்லா விஷயமும் அதில் இருந்தால் தான் வியாபாரம். பெரும்பாலும் சுய தொழிலை செய்வார்கள், பெரும் வியாபாரிகளாக இருப்பார்கள், பெண்களை கவர்வதில் சமர்த்தர்கள் என நல்லா பேசுவாங்கன்னு வச்சிங்களேன். இவர்களை ஒரு மாதிரியானவர்கள் என கூட கூறுவார்கள். காரணம், மிகவும் சாமர்த்தியசாலிகள் என்பதால் எந்த விதத்திலும் காரியத்தை சாதிக்கும் மனப்பக்குவம் உடையவர்கள். சிலருக்கு மனைவி மூலம் பொருள் வசதியும் அனாமத்து சொத்தும் கிடைக்கும். இந்த ராசியில் ஆட்சி பெறுபவர் புதன். ராசியில் உச்சமோ நீசமோ எந்த கிரகமும் பெறுவதில்லை. எனவே ஒரே சீரான பலனை அளிக்கக்கூடிய ராசி இந்த மிதுன ராசியாகும். ராசியில் நட்பு பெறும் கிரகங்கள், அதாவது நட்பு பெறும் கிரகங்கள் சுற்றிட்டு வரும்போது இந்த ராசியில் வந்தால் நட்பு, பகை, நேசம்னு கணக்கு இருக்குது. அதில் வந்து நட்பு பெறும் ராசிகள் வந்து சந்திரன், சுக்கிரன், சனி, ராகு, கேது. பகை குரு, செவ்வாய். சமகிரகம் அப்படின்னா நட்பு நன்மையும் இல்லை தீமையும் இல்லைங்கிற கிரகம் சூரியன். மூலத்திரிகோணம் பலம், அதாவது பெரிய ஆட்சி உச்சத்தை விட இது பெரிய பலம் இந்த ராசியில் எந்த கிரகத்துக்கும் கிடையாது. ராசியின் சுபர்கள் சுக்கிரனும் சனியும் ஆவார்கள். ராசியின் ஜோகர்கள் சுக்கிரனும் சனியும் தான். ராசியில் பாவர்கள், அதாவது இந்த ராசிக்கு கெடுபலன் செய்யக்கூடியவர்கள் செவ்வாயும் குருவும். ராசியினுடைய பாதகாதிபதி பாதகஸ்தானம் மிதுன ராசிக்கு 7ஆம் பாவம். அதனால் 7ஆம் இடத்துக்கு அதிபதியான குரு பாதகத்தை செய்வார். ராசியின் மாரகாதிபதிகள், அதாவது மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு உள்ள கிரகங்கள் செவ்வாயும் குருவும். செவ்வாய் வந்து 6க்கு அதிபதி, குரு வந்து 7, 10க்கு அதிபதி. ராசி மாரகஸ்தானம் 7, 11ஆம் இடங்கள். ராசியின் தெய்வம், அதாவது இந்த கடவுள் புதனுடைய கடவுள். இப்போ நம்ம வந்து மிதுன ராசியில் பிறந்தவங்க என்ன தெய்வத்தை கும்பிடலாம், எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படின்னா மகாவிஷ்ணு, அதாவது வந்து ராசியினுடைய தெய்வம் மகாவிஷ்ணு. கோவில்கள் திருப்பதி, ஒப்பிலியப்பன் கோயில், திருவெண்காடு. சரிங்களா? மிதுன ராசியை பற்றி தெரிந்து கொண்டீர்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவுகள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.